யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இளம் பகவத் என்ன சார் அப்படின்னா இந்த கேள்வியை கேட்கக்கூடிய இன்டர்வியூ 1020 வாழ்நாள் சார். இன்டர்வியூ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தித்த எல்லா இன்டர்வியூ போர்ட்லையும் இந்த கேள்வியை எதிர்கொண்டிருக்கேன். நீங்களும் இதை கேட்குறீங்க. சார் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தமிழ்நாடு வைக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் கலக்கிருக்கீங்க சார், பாஸ் பண்ணியிருக்கீங்க சார். வந்து எப்படி சாத்தியமாச்சு சார் அப்படின்னா இப்போ புதுசாக இப்போ எக்ஸாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன சார்? எனக்கு தெரிஞ்சுங்க, நான் வந்து குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இது எல்லாத்தையுமே நான் வித்தியாசமாக பார்க்குறதே இல்லைங்க. எல்லாமே ஒரே பர்டிகுலர் குறிப்பிட்ட சிலபஸுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் தான். என்ன பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மெயின்ஸு, இன்டர்வியூ அல்லது மெயின்ஸு அப்படின்னு எல்லாம் டிஃப்ரென்ஸோடு இருக்குது. அவ்வளோதானே தவிர மற்றபடி டிஃப்ரென்ஸ் இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம வெற்றி கொள்வதற்கு நம்மளுடைய பேசிக் நாலேஜஸ் வந்து இந்த சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். அது பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஒரு விஷயத்தையும் தேடி நம்ம முதல்ல தயார் பண்ணி வைக்கணும். குரூப் 4 குரூப் 2 அல்லது குரூப் 1 பொறுத்தவரை மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை எழுதி பழகிறது ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பக்கங்களை எழுத வேண்டியிருக்கு. அதனால் ஸ்பீட் ஆஃப் ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதை எழுதி பழகிறது மற்றபடி டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ யூத் பேப்பர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இளம் பகவத் என்ன சார் அப்படின்னா இந்த கேள்வியை கேட்கக்கூடிய இன்டர்வியூ 1020 வாழ்நாள் சார். இன்டர்வியூ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தித்த எல்லா இன்டர்வியூ போர்ட்லையும் இந்த கேள்வியை எதிர்கொண்டிருக்கேன். நீங்களும் இதை கேட்குறீங்க, சந்தோஷம். என்ன அப்படின்னா இளம் பகவத்னா பகத்சிங் நினைவாக வைக்கப்பட்டது. எங்கள் அப்பா வந்து பகத்சிங்கோடைய ஒரு தீவிர ஒரு பற்றாளர். அது மாதிரி நிறைய சுதந்திர போராட்டம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பற்றுடையவர். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எல்லாருமே கூட இந்த மாதிரியான இதில் வந்து இயக்கங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள். அப்போது பகத்சிங் பேரை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பகத்சிங்னு வைக்கிறப்ப பகத்து சிங் அப்படின்னு வச்சா சிங் வந்து என்பது ஒரு குறிப்பிட்ட சமயத்தை குறிக்கிறதா இருக்கிறதுனால சிங் எடுத்துட்டாங்க. வெறும் பகத்துன்னு வைக்கணும். ஒரு பகத்துங்கிறது வந்து தமிழில் வந்து பகவத் அப்படின்னு தான் வரும். பொதுவாக தமிழ் இலக்கண முறை நெறிமுறையின்படி பகத்துன்னு வராது, 2 வழியும் நாங்கள் தொடர்ந்து வராது. அதனால் பகவத் அப்படின்னு வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக எங்கள் அக்கா வந்து எங்கள் பெரியக்கா இருக்காங்க. ஸோ அவங்க தான் அதை இளம் பகவத் அப்படின்னு சொல்லி முன்னாடி இளம் அப்படின்ற ஒரு முன்னோட்டை சேர்த்து வச்சு விட்டாங்க. ஸோ அதனால் அதிலிருந்து நான் இளம் பகவத்தாக மாறிட்டேன். ரொம்ப அழகான பேர் சார். வந்து இதை வந்து இந்த இன்டர்வியூ வந்து இந்த எல்லா இன்டர்வியூலையும் எனக்கு இதுலேருந்து தொடங்கும். என்னுடைய டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூஸ் எல்லாமே இதுலேருந்து தொடங்கும். யூபிஎஸ்சி இன்டர்வியூஸ் 2-3 இன்டர்வியூஸில் இதை கேட்டிருக்காங்க, என்ன பேருங்க அது அப்படின்னு. அவங்களுக்கு புரியுது சார். அவங்களுக்கு எப்படி புரியுதுன்னா சில பேர் அதில் தமிழ் தெரிஞ்ச அல்லது மற்றவர்கள் இருக்கிற பொழுது என்ன உங்கள் பேர் வித்தியாசமாக இருக்குன்றதை கேட்பாங்க. ஸோ அப்புறம் நான் வந்து பகத்சிங் நினைவுனோடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பெருமையான விஷயம் கூட சார். என்ன பெருமையான விஷயம் கூட சார், நல்ல விஷயம் தான் அது. அப்போ வந்து அவங்களுக்கு புதுசாக கூட தெரியும். சம்டைம்ஸு பகத்சிங்குடைய பேரை வந்து தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி சில இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன். நான் அப்போ நினச்சிக்கிறது தமிழ்நாடு என்பது இந்தியாவில் தானே இருக்குது, அது ஏன் பகத்சிங் பேரை வைக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் வாயில் கேட்க வந்த கேள்வியை நான் அப்படியே வச்சுருக்காங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்வை சம்டைம்ஸ் அப்படி இருக்கும். பகத்சிங் வந்து இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி ஃபார் மீ. எப்போவுமே எனக்கு வந்து பகத்சிங் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி. பகத்சிங்கை வந்து அவருடைய மொத்த வாழ்க்கையும் நான் சின்ன வயசுலேயே கேட்டிருக்கேன். முழு வாழ்க்கையும் ஒரு நாடகமாக ஒரு பெரிய நாடகமாக ஒரு புத்தகங்களாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆதர்சமான உங்களுக்கு ரொம்ப பெருசாக அதில் பாதிச்சம் என்ன சார்? பகத்சிங்கோட வாழ்க்கை வரலாறுல உங்களுக்கு பெருசாக உங்களை என்ன பாதித்த விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். பகத்சிங் வந்து நீங்கள் அவர் ஒரு மிகப்பெரிய ரியல் ஹீரோஸ்ன்னு சொன்னீங்கன்னா பகத்சிங்கை சொல்லலாம். அவருடைய வயசு பாருங்கள், அவர் என்ன 21 ஏஜில் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு. அது இப்போ இருக்கக்கூடிய யாருகிட்டையும் நீங்கள் அவருடைய நாலேஜையோ அவருடைய விஷனையோ அவுட்லுக்கையோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான் பின்னாடி வரலாற்று மாணவனாக இருந்து அவரை பார்க்குற பொழுது பகத்சிங் எந்த அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷனரியாக இருந்து அவர் வந்து அப்படியே விஷனரியாக செயல்படுறாருங்கிறது இருக்குது. அதில் அவர் பாதித்த விஷயம் அல்லது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் குண்டு போடுறாரு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் குண்டு போடுறதுங்கிறது மிகப்பெரிய குற்றம். இப்போ அது வந்து தீவிரவாதின்னு சொல்லி பிடிச்சிருவாங்கன்னு தெரியும். அதாவது தீவிரவாதி என்று பிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த குண்டை போடுறாரு. ஆனால் அந்த குண்டில் எந்த விதமான சத்தம் மட்டும்தான் வரும், எந்த உயிர் சேதமும் ஏற்படாது. அப்படியாப்பட்ட ஒரு குண்டை தயாரித்து அதை போட்டுட்டு அவர் அதில் ஒரு இதை வந்து நோக்கம் பாரு சார். அவங்க வந்து துண்டு பிரசுரங்களை வீசி எறிவார். அப்போ பிடிச்சிருவாங்க. என்னென்னா
டு மேக் த டஃப் ஹியர்ட் அப்படின்னு சொல்லுவார். அதாவது செவிடர்களின் காதுகளை கேட்க வைப்பதற்காக நான் இந்த குண்டை வீசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விஷயம் வரும். அது காது கேட்காதவர்களுக்கு வந்து அந்த காதை கேட்க வைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள்லாம் அப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தனது மொத்த ட்ரையல், நம்மளுடைய வழக்கு, அந்த பகத்சிங்குடைய அந்த மொத்த ட்ரையலையுமே அவர் வந்து தனது அரசியல் நிலைப்பாட்டையும் தனது தேச விடுதலைக்காகவும் ஒரு களமாக அதை பயன்படுத்திக்கிறார். அது வந்து பெரிய விஷயம். கடைசி வரையும் அவர் வந்து மன்னிப்பு கடிதமே எழுதலை. எத்தனையோ பேர் வந்து மன்னிப்பு கடிதங்களாக எழுதியிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மன்னிப்பு கடிதங்களே அவர் எழுதுனதே கிடையாது. ஒரு டைம் கூட அவர் அப்பா திருப்பி கேட்பார். அவர் அப்பா வந்து கேட்பார், நீ வந்து க்ரௌனுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி அனுப்பு, அப்போ வந்து உன்னை தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைப்பாங்க அப்படிம்பாரு. அவர் கடைசி வரையும் மன்னிப்பு கடிதம் எழுத தூக்கு தண்டனையாக இருந்தால் போட்டு போங்க, நான் இந்த மண்ணுக்கு வந்து உயிர் தியாகம் செய்கிறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்வார். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எந்த விதத்துலேயும் வந்து நம்மளுடைய லீடர்ஸில் அவரை வந்து மாதிரி இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டிஸ் ஒரு வெரி ஃபியூ லீடர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி பகத்சிங். சார் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தமிழ்நாடு வைக்கிற எல்லா எக்ஸாம்லேயும் கலக்கிருக்கீங்க சார், பாஸ் பண்ணியிருக்கீங்க சார். வந்து எப்படி சாத்தியமாச்சு சார் அப்படின்னா இப்போ புதுசாக வந்து இப்போ எக்ஸாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன சார்? இப்போ எனக்கு தெரிஞ்சுங்க, நான் வந்து குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இது எல்லாத்தையுமே நான் வித்தியாசமாக பார்க்குறதே இல்லைங்க. எல்லாமே ஒரே பர்டிகுலர் குறிப்பிட்ட சிலபஸுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் தான். என்ன பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மெயின்ஸு, இன்டர்வியூ அல்லது மெயின்ஸு அப்படின்னு எல்லாம் டிஃப்ரென்ஸோடு இருக்குது. அவ்வளோதானே தவிர மற்றபடி டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லாத்துலேயும் வரலாறு இருக்குது, எல்லாத்துலேயும் புவியியல் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறது தான், எல்லாத்துலேயும் வந்து சயின்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸில் வந்து இப்போ 10th எக்ஸாமினேஷன், இப்போ டிகிரி எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்ற 2 ஸ்டாண்டர்டில் நடத்துகிறாங்க, வித் இன்டர்வியூவோட நடத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 10th எக்ஸாமினேஷனுங்கிற பொழுது கொஞ்சம் அதனுடைய 10th லெவல் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டிகிரி எக்ஸாமினேஷனுங்கிறது +2 அல்லது ஈவன் டிகிரி லெவல் கொஷின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ ஒன்றுக்கும் என்ன பண்ணணும், என்ன தனித்தனியாக படிக்கணும் அப்படின்னா, எல்லாருமே டிகிரி படிச்சிருக்காங்க. இப்போ யாரும் வந்து 10th படிச்சுட்டு யாரும் பரீட்சை எழுத போகிறதெல்லாம் இல்லை. எல்லாருமே மேக்ஸிமம் டிகிரி படிச்சிருக்காங்க. நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலே பெருசு, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல் டிகிரிஸ். ஸோ எல்லோரும் டிகிரி அளவுக்கான நாலேஜே பில்டப் பண்ணி தயாராகிட வேண்டியதான். டிகிரி தயாராகிட்டோம்னா இட் இஸ் ஈக்குவலன் டு சிவில் சர்வீசஸ். சிவில் சர்வீசஸுக்கு தயாராக அளவுக்கு தான் அது வருது. அப்போ வர்ற பொழுது இந்த குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமான எக்ஸாமினேஷன் எளிதாக கடந்து போகலாம். குரூப் 4 அப்படிங்கிறதுல அந்த பேட்டர்ன் வந்து அவ்வப்பொழுது மாறிட்டு இருக்குது. இப்போ வந்து ஆப்ஜெக்டிவ் டைப் இருக்குது, அப்புறம் சில சேஞ்சஸ் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து குரூப் 2ல் வந்து மெயின் எக்ஸாமினேஷன்ஸு கொஞ்சம் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது, சில சேஞ்சஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சியுடைய தன்மையில் உள்ள அந்த ரெக்குயர்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸோட என்னென்ன ஆட்கள் தேவை அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிலபஸை ஃப்ரேம் பண்ணி அப்படி எடுத்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வெற்றி கொள்வதற்கு நம்மளுடைய பேசிக் நாலேஜஸ் வந்து இந்த சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். அது பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஒரு விஷயத்தையும் தேடி நம்ம முதல்ல தயார் பண்ணி வைக்கணும். பெரும்பாலும் இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் ஒரு 10 பாயிண்ட்ஸு ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. 10-15 பாயிண்ட், அதிகபட்சமாக 15 பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு கமாவும், ஒரு சிலபஸில் உள்ள ஒரு கமாவும் ஒரு டாபிக், ஒரு 2 கமாவுக்கு இடையில உள்ள பகுதியும் ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 பாயிண்ட்டு அல்லது 15 பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 15 பாயிண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டா 15 மார்க் கொஷினுக்கு எழுதலாம், அது 5 மார்க் கொஷினுக்கும் எழுதலாம், 10 மார்க் கொஷினுக்கு எழுதலாம், 12 மார்க் கொஷினுக்கு எழுதலாம். எது எப்படி வேணாலும் எழுதலாம். நம்ம இதை அதுக்கு தகுந்த அளவுக்கு, அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி சுருக்கி எழுத தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான் வித்தியாசங்கள். இதை தயார் பண்ணி ப்ரீ பிளான்டு நோட்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா என்ன மாதிரி கேள்விகள் வந்தாலும் இதனுடைய அளவையும் விரித்தோ அல்லது சுருக்கியோ எழுதி நம்ம பழகணும். குரூப் 4 குரூப் 2 அல்லது குரூப் 1 பொறுத்தவரை, மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை எழுதி பழகிறது, ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பக்கங்களை எழுத வேண்டியிருக்கு. அதனால் ஸ்பீட் ஆஃப் ரைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதை எழுதி பழகணும். எழுதி பழகினா தான் உண்டு. இல்லைன்னா வந்து நம்மளால் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்க முடியாத சூழல் ஏற்படும். ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து அந்த ட்ரைனிங் தேவை, ஃபிசிக்கல் ட்ரில். அது வந்து இட் இஸ் லைக் ஃபிசிக்கல் ட்ரில் அப்படின்னு வச்சிங்களேன். அதை எழுதி பழகிறது தான். அதை பண்ணி பார்த்தா உங்கள் கைக்கும் மைண்டுக்கும் ஒரு சிங்க்ரனைசேஷன், மைண்டு சிந்திக்கிற பொழுதே
உங்களுடைய கை எழுத தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோ விரைவாக உங்கள் மைண்டில் எவ்வளோ தூரம் தாட்ஸ் வருதோ அவ்வளோ விரைவாக உங்களால் எழுத தெரிஞ்சிருந்தால் அந்த விஷயம் ஓடிடும். இதுதான் வந்து குரூப் 1 அண்டு குரூப் 2 மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும். குரூப் 4 பொறுத்தவரையும் டில் 10th வரையுமான எல்லா புத்தகத்தையும் ரொம்ப தரவாக படிச்சிடணும். அதில் வந்து எதுவுமே விடுதல் இருக்கக்கூடாதுன்னு நல்லா தரவாக படிச்சிடணும். சயின்ஸை பொறுத்தவரையும் அப்ளிகேஷன் ஓரியண்டாக கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். இதை பொறுத்து நம்ம மேத்தமெட்டிக்ஸை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கேட்குற மாதிரியான சில கணக்கு நடைமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுதான். இதுக்கு கோச்சிங் சென்டர் போகணுமா சார்? அப்சல்யூட்லி நாட் நெசசரி. சுத்தமாக தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குரூப் 1 அந்த மாதிரி டெஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷனில் சில கோச்சிங் சென்டர்கள் சில செட்டிங்கை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது செட்டிங் நடக்கிறது உண்மை தான். அது என்னென்னா, இது எப்படின்னா, ஒரு வேளை இந்த ஜனநாயகம் வந்து எப்படி ஜனநாயகத்தில் சில தோல்விகள் இருக்கு இல்லையா, எல்லாரும் சேர்ந்து எப்படி ஜனநாயகத்தை நேர்மையாக தேர்தல் நடத்தினாலும் எல்லாரும் சேர்ந்து ஒரு விதமாக தோற்கடிக்கிறதான முயற்சிகள் இருக்குல்லையா, அந்த மாதிரி எவ்வளோ சிறப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நடத்த முயற்சாலும் ஒரே மாதிரியான ஆன்சரை எழுதியோ அல்லது ஒரே மாதிரியான மாணவர்களை வந்து செட் பண்ணியோ கோச்சிங் இன்ஸ்டியூட்டுகள் ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, நம்ம படம் சினிமாலாம் இருக்குது பார்த்தீங்களா, சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா மாற்று சினிமாக்கள் அவ்வப்பொழுது வெற்றி பெறும், ஆனால் எப்பொழுதுமே மசாலா சினிமாக்கள் வெற்றி பெறும். இதுதான் வித்தியாசம். மாற்று சினிமாக்கள் அவ்வப்பொழுது வெற்றி பெறும், மசாலா சினிமா மக்கள் எப்பொழுதுமே வெற்றி பெறுங்கிற மாதிரி கதை இருக்கு இல்லையா. இப்படி போயிட்டுருக்குது. இதை மாற்றி அமைக்கணும். இதை மாற்றி அமைக்கிற தேவை இருக்குது. இந்த தேவையில் நம்ம மாணவர்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இது எது மசாலா சினிமா, எது மாற்று சினிமான்னு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு நம்ம ஒன்றுக்கு ஒரு ரெக்கார்டு கொடுப்போம். இந்த மசாலா சினிமாவில் ஒன்றுமே இல்லை, 2-3 பாட்டு, 2-3 ஃபைட்டு, ஒன்றும் இல்லாத 2 கதைகள் இருக்க போகுது, அவ்வளோதான். இந்த விஷயத்துக்கு இவர்கள் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டுங்கிற பேர்களில் நிறைய கலெக்ட் பண்ணி இதை வந்து இதே 6வது 7வது 8வது 9வது 10வது புத்தகங்களை பாடம் நடத்துவதற்கும் அதுக்கு ஒரு சில கொஸ்டின்களை வச்சு அதுக்கு ஆன்சர் எழுதி திருப்பி எழுதுவதற்கும் அவர்கள் கேட்கக்கூடிய தொகைங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அது வந்து நம்மளால் நினச்சே பார்க்க முடியாத தொகையாக இருக்குது. அதனால் அப்சல்யூட்லி இட் இஸ் நாட் நெசசரி. பணம் நிறைய காசு இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் நம்ம வேறு ஏதாவது தான தர்மங்கள் பண்ணலாமே தவிர இந்த இன்ஸ்டியூட்டுகளில் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்பது என்னோடய கருத்து. அவ்வளோதான்.